அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 9ல் இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வந்து அடம் பிடிச்சி வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன், அது வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதுவும் சூரியனுடைய சாரத்தில் வந்து பக்தி சார்ந்த விஷயங்கள், அதாவது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களது 3 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெளியூர் பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்கள், ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருங்க. மற்றபடி வந்து உங்களது 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த குரு வக்ரம் பண்ணும்போதே கொஞ்சம் இந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டிலேடாக போகிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி வந்து வேலையாகும்னா வேலையெல்லாம் நல்லா ஆகும். பட் பிரயாணங்கள் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கில் போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அது ஒரு 10 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது தொழில் ரீதியான விஷயங்களே கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்ப்போம் தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தின்னு சூரியன் வந்து 9ல் இருக்கும்பொழுது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுவும் வந்து அது சுயசாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து நல்ல விஷயங்கள், அதாவது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா முனைப்பாக இருப்பீங்க. புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலபுலன்கள் தாயாரோட வாக்குவாதங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி வந்து செவ்வாய் வந்து 1 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் வருது. அப்பாவை வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக ஒரு விரக்தியாக என்னடா அது இப்படி இருக்குது லைஃப் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவன செலவு இல்லை வந்து பாசஸால் ஒரு ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கார். பெரிய ஒரு திட்டங்கள், பெரிய ஒரு வளர்ச்சிக்கான முயற்சிகளை அற்புதமாக கொடுத்துருங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரன். குரு வந்து 9 12ஆம் அதிபதி குரு 3ல் இருக்குது. பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரயாணம் பண்ணுற இடத்துல வந்து சின்னதாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில், அதாவது ஸ்பீடில் வந்து வேலையாகலை, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரன். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தொழிலில் வந்து நம்ம நினச்ச வேகத்துக்கு போக முடியல. நம்ம நினச்ச அந்த ஒரு ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போம், அந்த எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியம் புதன் 3 6ஆம் அதிபதி புதன் 9ல் இருக்கும்போது பிரயாணங்களாக நல்ல வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் உத்தியோகத்துலேயும் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்கும். சில பேருக்கு வந்து நல்ல ஒரு பதவி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து கேது தேசம் கேது 5லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள், தாயார் வழிபாடு, தாயார்னால் உங்களுடைய தாய் வழி தெய்வங்களை போய் வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க.
மேஷ லக்னமாவது சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் 2 7ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது கணவன் மனைவி பிரயாணங்கள் அதிகமாக போகிறது, கோயில் போயிட்டு ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள், குலதெய்வத்துக்கு போய் பார்க்குறது, இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் தி ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 6ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள்லாம் திங்கள் செவ்வாயில் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 8இல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் குழந்தைகள்கிட்ட எதிர்த்து பேசுகிறது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் வியாழன் வெள்ளி வரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகும். பட் அதுவரை கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல சூழ்நிலை, நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் பார்த்திங்கன்னா முதல் 2 நாட்கள் சிறப்பானதாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு சின்ன சின்ன மனசலனங்கள், ஏன்னா அங்கே சந்திரன் நீச்சகமாகும் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வாக்கு கொடுத்துட்டு ஐயோ என்னால் இப்படி ஆயிடுச்சுங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. 4ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு மகரத்துக்கு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். ஒரு புதன்கிழமை வரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரனே உங்களுக்கு 8இல் இருக்கும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2இல் இருக்கும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவோம், கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவோம். நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பேசி அதனால் நமக்கு ஒரு பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு 8இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தாக்கி பேசிக்காமல் இருக்கணும். உங்களுக்குள்ளே நீங்கள் என்னோட சண்டை போட்டுக்கோங்க, பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அதுதான் சொல்ல வர்றது. மற்றபடி உங்களுடைய 9ஆம் அதிபதியான சனி 11இல் இருக்கும்போது நல்ல யோகங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் விபரீத ராஜயோகம் வராதுங்கிற ஒரு விஷயங்கள் திடீர்னு நடந்து முடியறதுக்கான, அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு ஹெல்ப்பு, நல்ல ஒரு குரோத் கிடைக்கிறது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோத்தும் நல்ல பணமும் வர்றதுக்கான நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக புதன் தசாபதி. புதன் 2 5ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ரிஷபத்துக்கு அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் 3 2 5 9. ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்க தசாபுத்தி பலன். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களே புதன்கிழமை வரை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 6இல் இருக்காருங்க. ஸோ 6இல் போயிட்டுருக்கும்போது 6 7 8 ரொம்ப எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். என்ன ஒன்று, புதன்கிழமைக்கு மேலே சின்ன சின்ன மனசலனங்கள், மனதில் காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப சிரமப்படுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயம்னா 12 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு 10இல் இருக்காருங்க. தொழில் ஒரு பெரிய லெவலில் வரணும், பெரிய லெவலில் நான் ஒரு சாம்ராஜ்யத்துக்கு கிங் ஆகணுங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ நடக்குமானால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு உங்களுக்கு 11ஆம் அதிபதி 2இல் இருந்து, அதுவும் 8ஆம் அதிபதி வரும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும்போது பிடிவாதமாக பேசிடுவோம், எடுத்தெறிஞ்சு பேசிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள், மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் இருக்கும்போது அற்புதமான பலன்களை அள்ளி கொடுத்துருவாருங்க. ஸோ அது நீங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகுது. ஃபாரின் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு, வெளி மாநிலங்கள், பிரயாணங்கள், இதனால் ஒரு பெரிய லாபங்கள், பெரிய ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன்
2 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் வாக்குவாதங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது கேதுவை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது அது சூரிய விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கும் உங்கள் பாசஸ்க்கும் நிறைய வாக்குவாதங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக ஏறும். அது மாதிரி நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள், மார்ட்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸஸை நிறைய கொடுக்கும். அம்மாக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5ல் போகிறார். சுவாதியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திங்கக்கிழமையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து சுவாதி நட்சத்திரம். அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ராகு 8ல் போகிறனால. அப்புறம் குரு இருக்கும்போது வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய ஐடியாஸ் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய ஒரு ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ சந்திரன் வந்து அதுக்கப்புறம் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். பட் என்னென்னா இதில் வந்து தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா சந்திரன் நீச்சமாகும் இந்த காலகட்டத்தில். ஒரு புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கமாண்டிங்காக பேசுவீங்க. 16ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதே சூரியன் வந்து 3-8ல் போகும்போது பாசஸால் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள். ஏதாச்சும் வந்து யாராச்சும் ஒன்று கேட்டுட்டாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணி கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள், குழந்தைகள் பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. அதுவும் கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அற்புதமான சூழ்நிலைகள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 17ஆம் தேதிக்கு மேலே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அவர் செவ்வாய் வந்து 8க்கு போவார். ஸோ அப்போது வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயம் அந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமான சனி வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் அதிகமாக எடுத்தாலும் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலும், கொஞ்சம் சில நேரங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா அது சனி இப்போ போகிறதும் பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் குரு வக்கரமாக போகிறனாலேயும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கும்போது அது குரு வக்கரமான புதிய தொழில் ஐடியாஸில் நிறைய பேர் கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாமல் வந்து நீங்கள் வந்து குழம்புவீங்க. அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக மெடிடேஷன் சாண்டிங் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக எந்த டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 7ல் இருக்கார். ஸோ நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருந்தாலும் 18ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ நண்பர்கள் விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்களை இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தினும் சூரியன் 3ஆம் அதிபதி 7லும் அற்புதமான விஷயங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். 18ஆம் தேதிக்கு மேலே வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 8ல் பயணிக்கும் போது பாசஸால் ஒரு பிரச்சனைகள், ப்ரெஷர்ஸு, கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதினா சந்திரன் வந்து 5ல் பயணிக்கிறார். ஸோ 5ல் பயணிக்கும்போது அற்புதமான விஷயங்கள், ஆன்மீக நாட்டங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள், அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்திருக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னும்போது, செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்களும் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஏற்றங்களும் இருந்தாலும் அதுவும் மகரத்துக்கு உச்சமாக போகுது 8ல் வரும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்தோம். மிதுன லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது, ராகு வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து 9ல் இருக்கார். பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 7 10ஆம் அதிபதி. ஸோ 7 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும், பட் இருந்தாலும் டெசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சனி தேசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா 8 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பிஸ்னஸில் வந்து அதீதமான பேராசை இருக்கும். அதுக்கான பிரயாணங்கள் நிறையா இருக்கும். இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கலாம்னா கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 1 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து 3ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லா சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக, அதுவும் 18ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஏன்னா வந்து கணவன் மனைவியினோட வந்து தேவையில்லாத ஒரு டவுட்ஸ் நிறையா வரும். அந்த டவுட்ஸ் எல்லாம் பட்டுட்டு இருந்திங்கன்னா லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது. இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் வந்து 4ல் போகிற நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் திங்கக்கிழமை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா வந்து திங்கக்கிழமை சந்திரன் வந்து ராகுல போகும்போது கணவன் மனைவியினுள்ள வாக்குவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7க்கு வரார். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு பெரிய லெவல் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் நல்ல சுத்தரமான விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து ஒரு நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பலன் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக. நிலபுலன்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கி அதில் ஒரு வண்டி வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய ஃபோட்டோ எடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணங்கள் உடனே ரிசல்ட் வருமானா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸை இது பண்ணுவீங்க. என்னடா அது ஒரு மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி வந்து அப்பா சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரயாணங்களில் கவனம் ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணும்போது அந்த பிரயாணங்கள் கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ப்ராசஸ் இருக்கும். நம்ம நினச்சது வேகமாக நடக்கலைங்கிற ஒரு இயக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 7ல் வராருங்க. ஸோ நல்ல தொழில் நல்ல அபிவிருத்தி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு லெவலில் டிக்னிஃபையாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் சுப நிகழ்ச்சிகளுக்கான எஃபோர்ட் அதுக்கான விஷயங்களாமே அற்புதமாக நடக்கும். ஸோ எல்லாமே அற்புதம் தாங்க.
இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தங்கள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7க்கு வரார். ஸோ வேலை விஷயங்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இதுவரை வந்து உங்களை வந்து யாரும் அங்கீகாரம் பண்ணலைன்னா இப்போ அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் இப்போ எஃபோர்ட் போட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. கடகலக்கணமாக வந்து சந்திரன் தசாபுத்தி அந்தங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது 4 ஒன்று வீடு லோன் போட்டு வாங்கலாம், ஏதாச்சும் வந்து வண்டி வாகனம் வந்து லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும், சின்னதாக ஒரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். கடகலக்கணமாக வந்து செவ்வாய் தசாபத்தின் செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கூட ஏன்னா வந்து அவர் 6ல் இருக்கார். ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருந்தாலே வந்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. ஸோ அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். கடக லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதீதமான ஆசைகள் பட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் எமோஷனாக ஒரு சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 6 9ஆம் அதிபதி. ஸோ 6 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க, வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கடகலக்னமாக வந்து சனி தசாபுத்தியந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா 7 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி நிறைய வரதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். கணவன் மனைவிகள் சில நேரங்களில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். கடகலக்கணமாக வந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா 3 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6 7 பிரயாணம் பண்ணும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் இருக்கும். பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல பொருள் வர்றதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. கடகலக்கணமாக இருந்து கேது தசாபுத்தியம் கேது 2ல் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறது, கடன் வாங்கி ஏதாச்சும் நிலபுலன்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தோணும். கடகலக்கணமாக வந்து சுக்கிர தசாபத்தி சுக்கரன் 4 11ஆம் அதிபதி இப்போ வந்து 6ல் இருக்கார். அதுவும் 7க்கு மாறுறார். ஸோ அது வந்து அற்புதமான விஷயங்கள். ஏதாச்சும் நிலபுலன்களோ சொத்து சோகங்களோ அமைவதற்கான வாய்ப்புகளை அற்புதமாக கொடுத்துருங்க இந்த வாட்டி. ஸோ அதனால் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தாயாரோட உறவும் அற்புதமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கார். அதுவும் வந்து உங்களுக்கு 16ஆம் தேதி வரை வந்து 5ல் இருக்கும்போது அவர் அதுக்கப்புறம் 6க்கு போயிடுவார். ஸோ இதனால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது 15ஆம் தேதி வரை ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நாட்டமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வேலை விஷயங்கள் ரொம்ப மும்மரமாக இருப்பீங்க. ஸோ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 11ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஏதாச்சும் கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது சுக்கிரன் 5ல் இருக்கார். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 18ஆம் தேதிக்கு மேலே வந்து எல்லாமே அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி 4 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது தொழில் ரீதியான விஷயங்கள், அதாவது வந்து வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய குழந்தைகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் போகிறது, ஆன்மீக சுற்றுலா எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா 9 நாளே வந்து அது ஒரு ஆன்மீக சுற்றுலாவே கண்டிப்பாக கொடுத்துரும். 9 5 ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது தந்தையுடைய விஷயங்களில் கொஞ்சம் வந்து உடல் அப்பாவுக்கு வந்து ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 11ல் இருந்து விபரீத ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வராதுங்கிற நினச்ச காசு திடீர்னு வர்றது, நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடக்கிறது, குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போது குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கணும், ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டிலேடாக இருக்கலாம். பட் ஆனால் அற்புதமாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6 மற்றும் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது
வேலை விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களால் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலையில் திடீர்னு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு நடுவில். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய சுற்றுலா பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 11ஆம் அதிபதி வந்து 6ல் வரும்போது வேலை விஷயங்களும் நல்ல அற்புதமான விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும், தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல பெரிய ரிஸ்க் எடுக்காமல் ஓரளவுக்கு மேனேஜபிளாக போனீங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இப்போ இதுவரை பார்த்து பொது பலங்கள், இனிமேல் பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். ஸோ தசாபக்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 5லேருந்து 6க்கு போகிற வேலை விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வேறு லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் வந்து வீக்கெண்டுக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி வந்தாங்க. சந்திரன் வந்து 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும். தாயார் சம்மந்தமான விஷயங்களில் சின்னதாக ஒரு மனக்குறைகளோ ஒரு சின்ன சலசலப்புகளோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்ட இடித்து ஏதாவது திட்டு வாங்குறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் 4 9ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டும். அதுக்கப்புறம் குழந்தைகள் விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் மெனக்கெடுவீங்க. ஸோ அதெல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய சிம்ம லக்னமாக வந்து ராகு தேசாப்தம். ராகு வந்து உங்களுக்கு 7ல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பெரிய லெவலில் முன்னேறது, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ உங்களோட விஷன் பெருசாக இருக்கும், ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு 5 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கனால சடனாக முடியாதுங்கிற விஷயம் திடீர்னு முடிகிறது. குழந்தை இல்லாதவர்கள் இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிம்ம லக்னமாக சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கணவன் மனைவிகளும் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தார்கள். புதன் வந்து 2 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5 6 நல்ல ஆன்மீக சுற்றுலா, வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றது, கேட்ட இடத்துல லோன் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தினா, கேது வந்து ராசியிலே இருக்கும்போது அது சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. ஸோ பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபுத்தினா, சுக்கிரன் 3 மற்றும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 15 16 தேதிக்கு மேலே வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா நம்ம என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ 4ல் இருக்காருங்க. ஸோ 4 5 தான் இந்த வாரத்தில் ட்ராவல் ஆகும்போது அற்புதமான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. ஸோ ரொம்ப அற்புதமான பலன்கள். புதிய பார்ட்னர்ஷிப், ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் ஒரு 4க்கும் ஒரு அற்புதமான விஷயங்கள். இதுவரை வந்து என்னென்ன விஷயம் சாதிக்கும், நல்ல ஒரு பெரிய பொருள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் வரும், அவ்வளோதான். கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து இருக்கிறது வந்து இப்போ 4ல் இருக்கார். ஸோ தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், லேண்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு
போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் போகிறது இதெல்லாமே அற்புதமாக இருக்குங்க. என்ன குரு வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி இப்போது வந்து 4ல் இருக்கும்போது 9க்கு 8ஆக வரும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். வெளிநாடு பிரயாணங்களில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 4, 5 பிரயாணம் போது ரொம்ப தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும், அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, புதிய டாக்குமெண்டேஷன் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து சில நேரம் உங்களுக்கும் அம்மாவுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. 12ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 4, 5ல் போகும்போது வீடு பராமரிப்பு வேலைகள், வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். குழந்தைகளுக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்தா வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி 4ல் 5ல் ட்ரைன் வந்து வீடு மற்றும் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது, சந்திரனுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரினா 11 நாளே வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பணம் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், 2 பேரும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் வரும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பிலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபக்தி, செவ்வாய் வந்து 3, 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் லேண்டு டாக்குமெண்டேஷன் சைனிங் இந்த மாதிரி விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து ராகு 6ல் இருக்கும்போது வெற்றிகள், தொட்டதெல்லாம் வெற்றி, வேலையில் பெரிய லெவலில் முன்னேறணும், வேலையை ஜெயிச்சு காட்டுங்கிற வெறியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 4, 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு பெரிய லெவலில் வந்து சாதிக்கணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதினு, சனி வந்து 5, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வேலையிலையும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன மன உளைச்சலை கொடுத்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும். அதுவும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களும் அற்புதமான விஷயங்களாக நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கன்னி லக்னமாக வந்து கேது கேது 12லிருந்து, அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளியூரில் இருக்கவங்களும் சின்னதாக அந்த லீகல் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதினு, சுக்கிரன் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி. சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 4, 5 லெட்டர் ஆகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல வீடு நிலபுலன்கள் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து மன உளைச்சலும் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். அற்புதமான பலங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன், அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து 3லும் கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தியாக கொடுப்பார். கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதான வாய்ப்புகளே கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16, 17 தேதிக்கு மேலே வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2, 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது முயற்சிகள், திருமணம், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான முயற்சிகள், வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள், உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, புதிய நிலபுலன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16, 17 தேதிக்கு மேலே நல்ல ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்கும்பொழுது பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், உத்தியோக உயர்வு, அடுத்த லெவல் போகிறது, இதெல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 ஸோ 4ஆம் அதிபதியின் போதே என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னும்போது 4 5ஆம் அதிபதியான சனி. 4 5ஆம் அதிபதி சனி வந்து 6ல் இருக்கும்போது லோன் போட்டு ஏதாச்சும் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாம். குழந்தைகளுக்கான ஃப்யூச்சர் பிளான் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பசங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வரலாம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் தர்க்கங்கள், சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், கணவன் மனைவி சேர்ந்து ஏதாச்சும் சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயமோ தேவையில்லாத ஒரு இல்யூஷன், சந்தேகங்களை, சின்ன சின்ன சந்தேகங்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாயாருடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்துனாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், புதிய டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் அற்புதமான தொழில் வாய்ப்புகளை கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு புதிய ஒரு விஷயங்களை வந்து சேகரித்து போகிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப அற்புதமாகவே கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன். 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தா 3 4ல் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் வெற்றி, பெரிய லெவலில் வந்து ஒரு சொத்துக்கள், சுகங்கள், வண்டி வாகனம் வாங்கணுங்கிற யோகங்கள்லாம் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 4லே போகும்போதே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ், அதாவது கொஞ்சம் செலவுகளும் பண்ணுவீங்க. வீட்டுக்காகவும் வண்டி வாகனங்களுக்காகவும் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்களை இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி வந்து 3 4ல் போது பழைய சொத்துக்களை கொடுத்து புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி தொழில் ரீதியான விஷயங்கள், 10ஆம் அதிபதியான சந்திரன் அற்புதமான தொழில் வாய்ப்புகளையும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து இந்த புதன் வியாழக்கிழமைகளை பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு மாற்றங்களையும் பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, வண்டி வாகனங்கள் வச்சுருக்கவங்க அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் போது துலா லக்னம் வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது ராகு வந்து இப்போ இருக்கிறது வந்து 5ல் இருக்காருங்க. ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்களே நாட்டம் இருக்கும். குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்களும் குலதெய்வத்தை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து குரு தசாபுக்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா 3 6ஆம் அதிபதி குரு உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். துலா லக்னமாக வந்து சனி தசாபுக்தி வந்துடுங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 4 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது ஒரு வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்குறது, சொத்துக்கள் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி வந்துடுங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 2ஆம் அதிபதி வந்து 3 4ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி. கேது 11ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது திடீர் ராஜயோகங்கள், ஒரு லிட்டிகேஷன் கேசஸ்லாம் இருக்குன்னா திடீர்னு சால்வ் ஆகி கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கலாம். இப்போ ட்ரை பண்ணுங்கள், அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 3ல் பிரயாணம் பண்ணும்போது 18ஆம் தேதி வரை நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷன்ஸ் இருக்கும். 18க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடு, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துங்க,
நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து செவ்வாய். ஸோ விருச்சிக ராசியில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது அவர் வந்து இப்போ வந்து 2-3 ட்ராவல் பண்ணும்போது நிறைய பிரயாணங்கள், நல்ல வருமானங்கள், சொத்துக்கள், புதிய டாக்குமெண்டேஷன், ஆன்லைன் வியாபாரம் இதெல்லாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பாக தான் உங்கள் முயற்சிகள் வேலையிலும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள்லாம் பெரிய உயர்வு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக ராசிகளுக்கு வந்து பார்த்தா 2 மற்றும் 5ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்திலும் சரி குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3-4ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது கொஞ்சம் பழைய சொத்துக்கள், பழைய வண்டி வாகனங்கள் புதுப்பிக்கிறது, வண்டி வாகனங்களை வந்து சரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் சில பேருக்கு வந்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதி வந்து 8இல் வந்து குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. குழந்தைகள் கொஞ்சம் ஏடாகூடமாக நம்மகிட்ட பிடிவாதமாக பேசுவாங்க. அதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள், வேலையில் நிறைய மாற்றங்கள், அதனால் நல்ல பெரிய சம்பளத்துக்கு போய் ஒரு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. லோனுக்காக நிறைய ஒரு எம்ஓஇ சைன் பண்ணுறது இதெல்லாமே அற்புதமாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள், முயற்சியில் வெற்றி, சில நேரம் வந்து பிரயாணங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லெவலில் முன்னேறணுங்கிற பெரிய லெவலில் வந்து பிளான் பண்ணி போவீங்க, எல்லாமே அற்புதமாக நடக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா 2இல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசணும். பெரிய லாபங்கள் அது வருது இது வருதுன்னு சொல்லி பெரிய லாபங்களை நினச்சி போய் கடைசியில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 2 மணிலும் நிறைய முயற்சிகள், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள், அதாவது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. 11ஆம் அதிபதி வந்து புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது பார்த்து கமிட்மெண்ட் கொடுங்க. மூத்த சகோதரர்களால் குடும்பத்தில் வந்து சின்ன கலக்கங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தினால் சூரியன் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2-3 ட்ராவலுக்கும் நல்ல புதிய சந்தர்ப்பங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் தொழிலில் கிடைக்கும். அற்புதமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்திங்க. சந்திரன் வந்து பெருத்த லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். புதன்கிழமைக்கு மேலே சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன் புதன் வியாழக்கிழமைகளில் இருக்கும். கொஞ்சம் தாங்கிக்கங்க, வேறு வழி கிடையாது. கொஞ்சம் மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. புதிய டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணி புதிய லோன் வாங்குறது எல்லாமே அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 4இல் இருக்காருங்க. ஸோ 4இல் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்துக்கள், பெரிய சொத்துக்கள் வாங்குகிற எண்ணங்கள் இருக்கும். தாயார் கொஞ்சம் பெடக்குன்னு பேசுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தினா குரு வந்து 2-5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது குரு வந்து 2-5ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி வந்து விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா 3-4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணும்னு எண்ணங்கள், பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் 8-11ஆம் அதிபதி உங்களுக்கு 2-3இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலகங்களால் நம்ம மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி யந்திரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் வந்து கேட்டு அதுக்கான ஒரு முயற்சிகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து சட்ட ரீதியான லீகலான விஷயங்கள் எதுவும் மாட்டிக்காமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து
அவர் 12ஆம் அதிபதி இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய கடன் வாங்குறதோ கடன் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கார். கணவன் மனைவிக்குனால அந்த குரு வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அம்மாவும் வந்து சில நேரங்கள் பேசும்போது பிடிவாதமாக பேசுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாம். பழைய சொத்துக்களை விற்று புது வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது குழந்தை பேர் யாராச்சும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தை இல்லைன்னா இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து ரொம்ப அது சில நேரம் குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 6-11 சுக்கிரன் வந்து ராசியிலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, கடன் கேட்டதில் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உடல் ரீதியான விஷயங்களுக்கு சில உபத்திரங்கள் வரலாம், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா புதிய பார்ட்னர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு 11 இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் வந்து விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடக்கிறதும் ஏதாச்சும் பை லக்கு சடனாக வந்து ஒரு பெரிய லாபங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருப்போம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலேருந்து அப்போ 2க்கு போகிறாருங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி கிளியர் ஆகி ஒருத்தர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதேமாதிரி கவர்மெண்ட் செக்டார் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் பெரிய அளவில் முன்னேற்றங்களும் புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷங்களையும் குதூகலத்தையும் கொடுக்கும். நல்ல ஒரு ஹாப்பியாக வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். நண்பர்களோடு சேர்ந்து ஜாலியாக ஒரு ரவுண்டு போகிறதும் சில பேருக்கு நடக்கும். 12ஆம் அதிபதி என்ன செவ்வாய் 5-12ஆம் அதிபதி ராசி மற்றும் 2ஆம் அதிபதி குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அதனால் நல்ல ஒரு சந்தோஷங்களும் குதூகலமாக இருக்கிற ஒரு வாரமாக தான் இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் என்பது 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது வெளிநாடு போகணுன்றவங்களும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பிரிந்த தந்தை உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து வேலை கிடைக்காம இருக்கும், வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி சந்திரன் 8ஆம் அதிபதி வந்து விபரீத ராஜ்யங்களை திங்கள் செவ்வாய் புதன்கிழமைகளில் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கொஞ்சம் பிரயாணங்களோ கொஞ்சம் வந்து கையிலேருந்து காசு போகிற விஷயங்களும் நடக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து 5-12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, குடும்பத்திற்காகவும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. ஒரு பெரும் செல்வம் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. தனுசு லக்னமாக வந்து ராகு தசை ராகு மூடிலும் அபரிதமான தைரியத்தை கொடுக்கும். தைரியத்தால் ஒரு பெரிய சாதனை பண்ணணும், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஏதாவது குறை இருக்குன்னா இப்போ அது சால்வ் ஆகி வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வக்கர குருவை வந்து இப்போ ராகு பார்க்குறது வந்து திருமண தோஷங்களை நீக்குவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்திரங்கள். குரு வந்து 4-7ஆம் அதிபதி 4 இருக்கிறவர் 7 இருக்கார். ஸோ ராசியாதிபதி 1-4ஆம் அதிபதி 7 இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். பட் இருந்தாலும் அந்த 7ஆம் இடம்ங்கிறது வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து சின்ன சின்ன வரவுகளை மற்றவர்களுக்கு ஃபேவராக இருக்கும். இது வந்து இவர் வந்து நிறைய சம்பாதிச்சாலும் இவர் எடுத்துகிட்டு போகாமல் வெளியில் போகிற மாதிரி விஷயங்களை கொடுக்கும். பட் ஆனால் எல்லாமே சுப செலவுகளாகவும் மற்றவர்கள் குடும்பஸ்தார்களுக்காகவும் குடும்பத்துக்காகவுமே வந்து செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து தனுசு லக்னமாக வந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்காருங்க. பழைய சொத்துக்கள் பழைய வீடு இதெல்லாம் விற்று புது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியில் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக வந்து ஏதாச்சும் புதுசாக பிளான் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது
பிரயாணங்களில் லாபங்கள், சுற்றுலாவில் இருக்கவங்க ஆன்மீக சுற்றுலாவில் போகிறதுலாம் வந்து நல்ல அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் இருக்கும். அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்காக கடன் வாங்குறது கொஞ்சம் அந்த செலவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும். உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து வேலை இல்லாத ஒரு வேலை கிடைக்கிறது, கடன் கிடைச்சின்னா கடன் கிடைக்கிறது, எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து இப்போ வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கும்போது புதிய தைரியங்கள், உங்களோட முயற்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பெரிய வெற்றியை நோக்கி போகும். பட் ஆனால் இப்போ சனி வந்து வக்கரமாக போகிறோன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெரிய பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா சுயசாரத்தில் போகிறார். அது ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அவர் வந்து மந்தம் ஸ்லோன்னு சொன்னாலும் ஆனால் சுயசாரத்தில் போகும்போது கண்டிப்பாக உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். என்னடா நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லையோங்கிற ஃபீல், கடன் கேட்ட இடத்துலையும் கொடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி 4-11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கார். ஸோ இன்னும் வந்து ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 தேதியே வச்சுக்கோங்க. 18ஆம் தேதியிலே வந்து உங்களுக்கு வந்து உச்சமாகும்போது பெரிய லெவலில் ஒரு வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ மகர லக்னக்காரர்களுக்கும் சரி மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு யோகங்களை அள்ளி கொடுப்பார். அதுக்கப்புறம் அவர் பாதகாதிபதினாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 12 குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி 6-9ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து டயர்டாக வரமான ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தா பெரிய வளர்ச்சிகள், பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறார். பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசிக்கே வரார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாசஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் புதிய விஷயங்களில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12 வேலை தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் நிறைய பிரயாணங்களையும் நிறைய அலைச்சலையும் கொடுக்கும். பட் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளையும் புதிய விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்குன்றது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வெளியூர் போகணுங்கிற பிரயாணங்களை தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க. ஸோ அதுவும் நடக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக பிளான் பிரகாரம் போயிருங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்த்து தசாபுக்தி பலங்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்து சூரியன் அஷ்டமாதிபதி வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள், கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். அவரே ராசிக்கே வரார். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து சட்ட ரீதியான விஷயங்களை பெனால்ட்டி கட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல வெற்றிகளையும் பெரிய லாபங்களையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் போராட்டத்திற்கு அப்புறம் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் 4-11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசிக்கே வரார். பெரிய லாபங்களையும் பெரிய சொத்துக்கள் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ அது கிளியராகி உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கான இப்போ புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். கொஞ்சம் பிரம்மாண்டமாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்னடா அது இப்படி மாதிரி இடமா பேசி மாட்டிக்கிட்டேங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது சனி வந்து இப்போது வந்து உங்களுக்கு வந்து
3ல் இருக்கார், பெரிய வளர்ச்சியை கொடுப்பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை எடுக்காத ஒரு பெரிய அளவில் ஒரு முயற்சி எடுத்து அதில் ஒரு பெரிய வெற்றி இன்னொரு ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் அதை ஸ்பீடப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து 6 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது வேலை விஷயத்தில் நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய தேடல்கள், இரவு பகலமாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி வந்து பிரயாணம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வந்து அப்பாக்காக செலவு பண்ணுறது, அப்பாக்காக கொஞ்சம் வந்து மன உளைச்சல் சில பேருக்கு ஏற்படலாம். அப்புறம் மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்போது, புதன் வந்து 6 9ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஒரு லெவலில் போகும்போது அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தாலும் அடுத்த லெவல் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மகர லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது 8ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாதனம். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து நம்ம சிக்கல்களையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். பெண்கள் விஷயங்களில் பேசும்போது பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள், ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கும், கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் தி வீக் கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். குடும்பத்தில் உள்ளவர்கள் சோம்பேறியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களும் அற்புதமாக இருக்கும். பட் ஆனால் அக்கறமாக இருந்தால் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து 11ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4 9ஆம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போ 11ல் இருக்கும்போது நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் வந்து சடனாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப அற்புதமாக கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்டார்டிங்கில் கொடுத்தலாம். அதுக்கப்புறம் எல்லாமே அற்புதமான பலன்கள். வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன மன உளைச்சல் ஒரு 2 நாள் திங்கள் செவ்வாயில் கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெரிய வெற்றிகள் கொடுக்கும். நல்ல ஒரு அங்கீகாரம், மேலதிகாரில் வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சி ஒரு சில பேர் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. உங்களுக்கு 8ஆம் அதிபதி 11 விபரீத ராஜயோகமாக நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் திடீர்னு முடிஞ்சு உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினா சூரியன் 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் அதுவும் கொஞ்சம் பாதஸ்தானம் ஒரு 2 நாட்கள் சின்ன பாதிப்புகளை கொடுத்துரும். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தொழிலில் நீங்கள் கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கும்பலகனமாக வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கும்பலகனமாக இருந்து ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக ஃபீல் பண்ணுவீங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பீங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் காமாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபத்தினும் குரு 2 11ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் வக்கரமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபத்தினர்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார், 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும். குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கையில் விட்டு காசு போதே அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக புதன் தசாபதினம் புதன் வந்து 5 8ஆம் அதிபதி 11ல் திடீர்னு நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடந்து ஒரு இன்ப அதிர்ச்சியும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 7ல் கேது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது
அற்புதமான விஷயம், நிலபுலன்கள், சந்தோஷங்கள், குதூகலமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்பலகனமாக வந்து சுக்கிர தசாபுத்தியந்திரங்கள், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் தி வீக் மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, குரு வந்து இப்போ நாளில் வந்து வக்கரமாக இருக்கார். தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்குது. வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஏன்னா வந்து அது வக்கரம்னும் போதே கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்டான லெவலில் வந்து வேகமாக இருக்காது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் 2 9ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து இப்போ வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள். ஒரு 15 16 தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்களுமே அற்புதமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் வரப்போகிறார். சுக்கிரன் வந்து 11ல் வரப்போகுது. ஸோ விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குதுங்க. ஏன்னா சுக்கிரன் வரார், செவ்வாய் வரார், எல்லாமே வருது. 3 8ஆம் தேதி சுக்கிரன் வந்து 11ல் வரும்போது இதுவரை எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஒரு லக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 20 தேதிக்கு மேலே வந்து ஒரு நல்ல விஷயமாக நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 10 இருக்கார். ஸோ அவரும் 11ல் வரும்போது நல்ல லாபங்கள் இன்னும் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபத்தை நோக்கி தான் போகுது. என்ன ஒரு 18 19 தேதிக்கு மேலே வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே வந்து அற்புதமாக மாறுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய வண்டி வாகனங்கள், நிலபுலன்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே வந்து ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயங்களுமே நடக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11க்கு வரார். ஸோ அது வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது தள்ளி போயிட்டு இருந்தால் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாயும் 11ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள், நல்ல லாபங்கள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறோம் பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசா வந்து சூரியன் 6ஆம் அதிபதி 11க்கு வரார். 16ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பெரிய மாற்றங்கள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது எல்லாமே அற்புதமாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி வந்துருங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் குழந்தைகளால் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே மாறி ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துருங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி 11க்கு வரும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம், வெளிநாடு இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாமே இருக்குது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 12ல் இருக்கிறவங்க வந்து சுயசாரத்தில் இருக்கும், கலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற லெவலில் வந்து ட்ரை பண்ணி அது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து குரு தசாபதி தான். குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகன விற்பனை துறையில் இருக்கவங்க அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா குரு வக்கரமாக இருக்கிறனால அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து 11 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது 11 மற்றும் 12ஆம் அதிபதியான சனி வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் செலவு ஜாஸ்தி கொடுக்கும். நல்ல வருமானங்களை கொடுத்துரும், அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளையும் கொடுத்துரும். இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்குங்க. பெரிய லாபங்களை நோக்கி உங்களது விஷன் போகும். ஏதாச்சும் பெருசாக சாதிச்சே தீரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாராச்சும் வந்து தாயார் சார்ந்த உறவுகளால் நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தின்னு, கேது வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து
அவர் வந்து சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகி எல்லாமே வந்து சுபிஷமாக முடியறதுக்கான வாரமாகிறது. அதுவும் 18ஆம் தேதிக்கு மேலே அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்து சுக்கிரன் வந்து 3, 8, 11, 15, 16 தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குது. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இந்த மீன ராசிகளுக்கு இருக்குன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ மற்றபடி நீங்கள் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள். ஸோ எனவே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா, இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு 3 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை 2 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வந்து எப்படி இருக்கார், ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும், 7ஆம் அதிபதிங்கிறது வந்து 2ஆம் குழந்தையாகும், 9ஆம் அதிபதிங்கிறது 3ஆம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து ஒரு சுக்கிரன் 3ஆம் இடம் சொல்லுவோம். ஸோ 3ஆம் இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து 4க்கு 3ஆக இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவோம். அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே. ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல். ஸோ தேல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும். ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயாருக்கு கொடுக்கும் அந்த பிறந்த டைமில். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர். ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்தை பிறந்து இருக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள் அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாகூடமாக மாட்டோம். வந்து விருச்சிக ராசியில் பிறக்கும்போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உளைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க. இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கு சரி பண்ணும். அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல, அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்மராசிக்காரர்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்களையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மனக்காயங்களையோ கொடுக்கும். இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்தோம். அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது ஏன்னா வந்து அந்த 5, 8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சங்கடங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு. இப்போ 2வது குழந்தை பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்காங்கிறத அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிடுது, குழந்தைக்கும் நமக்கும் ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல், அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும். நீங்கள் வந்து குரு பகவானும் போதே யார் வருவாங்க, சித்தர்கள் தான் வருவாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்லா அவங்களுடைய குணநலன் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது ஒரு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வந்து பரிசித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.